வைக்கணும் அப்படிங்கிறோம். இந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் தானியங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு இடத்துல வைக்கிறது வழக்கம் தான். அது வீடாக இருக்கட்டும், அல்லது ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், ஒரு கேன்டீனாக இருக்கட்டும், ஒரு மெஸ்ஸாக இருக்கட்டும். இப்போ உணவுப் பொருட்கள் இருக்குது. இப்போ உங்கள் சுண்டக்காய் வாங்கி வச்சுருக்கிறாங்க, பெருங்காயம் வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி பல பொருட்கள் வந்து வாங்கிட்டு வந்து இங்கே வைக்கிறாங்க. வைக்கும்போது பாதுகாப்பாக இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய இடமா இருக்குது. இந்த பெரிய இடத்துல வந்து அவங்க பருப்பு, அரிசி, தானியங்கள் இது வந்து இன்னொரு இடத்துல வச்சுருக்கிறாங்க மூட்டைகளாக. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இவங்க வந்து அரிசி, பருப்பு இதெல்லாம் வைக்கிறோம். வீட்லேயும் இதே மாதிரி தான் நாங்கள் போயிட்டு அரிசி, பருப்பு எல்லாம் வாங்கிட்டு வரோம், பத்திரமா வைக்கிறோம். வச்சாலும் சில நேரங்களில் நாங்கள் பார்க்குறோம், இந்த வண்டுகள் வந்து ரொம்ப நாசம் பண்ணிட்டு பாருங்க. வீட்டில் வந்து மாவாக இருக்கட்டும், அல்லது வந்து ஒரு அரிசியாக இருக்கட்டும், கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா வண்டு வரும் அதில். சரி, இவங்க வந்து பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சாதாரண இல்லத்தில் குடும்ப தலைவி பாதுகாப்பாக வைக்கணும்னா என்ன செய்யலாம்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. வேம்பு நம்மளோட வளர்ந்தது, நீம் ட்ரீ அப்படிங்கிறோம். அசாடிராக்டா இண்டிகா அதோடைய பேர். அதில் பாருங்க ஒரு முக்கியமான ஒரு காம்பவுண்ட் இருக்கு. அந்த காம்பவுண்டுக்கு பேர் அசாடிராக்டின். அது வந்து உங்களுக்கு பலசரக்கு கடையில் வேம்பு எண்ணெய், நீம் ஆயில்னு கிடைக்கும். அந்த நீம் ஆயிலை வாங்கி 0.2%, அதாவது 1 ml-க்கும் குறைச்சலாம். கொஞ்சோண்டு சோப்பு எடுத்துக்கோங்க. வீட்டில் இருக்கிற சோப்பு போகிறோம். அந்த சோப்பை வந்து கொஞ்சோண்டு தண்ணியில் கரைச்சி இந்த எண்ணெயை போட்டு அதில் கரைச்சிங்கன்னா வெள்ளையாக ஒரு பசை மாதிரி ஆகிடும். ஏன்னா பாருங்கள், எண்ணெய் டைரெக்டாக நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா கரையாது. ஆனால் இந்த எண்ணெயை வந்து சோப்பில் போட்டு கழுவும் போது அந்த பசை வந்து அதுக்கு எஸ்டர் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு ரசாயன பொருள் எஸ்டர். அப்போ இந்த வேம்பு எண்ணெய் வந்து எஸ்டராக மாறும்போது இந்த எஸ்டரை தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணணும். 1 லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா கலந்துட்டு துணிப்பை, அந்த துணிப்பையை அதில் நல்லா ஊற வச்சுட்டு நிழலில் காய வச்சுருங்க. காஞ்ச பிறகு உங்களுடைய மாவு, அரிசி அதில் போட்டு மூடி வைங்க. வண்டுகள் வராது. சரி, என்கிட்ட அந்த மாதிரி எண்ணெய் வாங்கிறதுக்கு வசதி இல்லைங்க, என்கிட்ட வேம்பு இருக்குது, ஆனால் மரம் இருக்குது. அந்த நேரத்தில் வேம்புடைய இலைகளை எடுத்து நீங்கள் அரிசி வைக்கிற டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா இந்த மாதிரி வண்டுகள் வராது. பாதுகாத்து வைக்க முடியும், நல்லபடியாக யூஸ் பண்ண முடியும். எந்த ஒரு ரசாயன பொருட்டையும் தயவுசெய்து வாங்கிடாதீங்க, ஸ்ப்ரே பண்ணாதீங்க பூச்சி இருக்குன்ட்டு. வேம்பு ஒரு சிறந்த மருந்து, வேம்பு யூஸ் பண்ணுங்கள். வேம்பு இல்லாத இடங்களில் நீங்கள் வந்து இந்த பொங்க மரம், பொங்கத்துடைய கொட்டைகள்லேருந்து எண்ணெய் எடுக்கலாம். இல்லை வேம்பு இருந்ததுன்னா வேம்பு கொட்டையை கூட எடுத்து நல்லா நீங்கள் இடித்து கையால் அப்படியே ஊறினீங்கன்னா எண்ணெய் கொஞ்சோண்டு வந்துடுங்க. நல்லா யூஸ் பண்ணுங்கள், ஒரு கவலையும் கிடையாது. அதை போட்டு பசை மாதிரி பண்ணி ஊற வச்சு பையை காய வச்சு போட்டு மூடி வைங்க. எத்தனை நாள் இருந்தாலும் நல்லா இருக்கும், சுத்தமாக இருக்கும். எப்போ வேணாலும் எடுத்து நீங்கள் தானியங்களை கழுவி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சுத்தமான உணவு ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும்.